வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 கிரைம் த்ரில்லர் படங்கள். ஆக்சுவலாக கிரைம் த்ரில்லர் படங்கள் மேலே எப்போவுமே ஏன் ஆர்வம் இருக்குன்னா 2 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் வரைக்கும் என்னடா நடக்குது, எப்படா விசாரிக்கிறாங்க, யாரா பண்ணியிருப்பான்ற மாதிரியே கொண்டு போவாங்க. கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் அடங்க ஒக்காமக்கா இப்படி தான் நடந்துச்சா அப்படிங்கிற அந்த மூமெண்ட் உடஞ்சதுக்கப்புறமா என்னமோ நாமளே அந்த கேஸை சால்வ் பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடச்சிரும். கடைசி ஒரு ½ மணி நேரம் இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக பார்த்துது அங்கே இங்கேன்னு எங்கெங்கேயோ போனீங்களேன்ற மாதிரி இருந்தது எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஹை கிடைக்கும். ஸோ அதனால் கிரைம் த்ரில்லர் படங்கள் எப்போவுமே எனக்கு பிடிக்கும். ஸோ அப்படி தான் 2 படங்கள் எடுத்துருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, 2மே தமிழ் டப்பிங்லே இல்லை. அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் தமிழ் டப்பிங் லிஸ்ட்டாக போடுவோம். ஸோ இந்த 2 படங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது. வாங்க அந்த படத்தை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து தி அபேண்டன்ட் அப்படிங்கிற படம். இதில் எதிர்பார்க்காத விஷயங்கள், அந்த விசாரிக்கிற விதத்திலேயே நீடா அந்த வேலையை பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் வந்து அப்படியே மாறுறது. கடைசி அந்த கொலைக்கான காரணன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இல்லை ஹீரோயின் வந்து போலீஸாக இருக்கிறாங்க. அவங்களே வந்து ஓகே நம்ம வாழ வேணாம், நம்ம கதையை முடிச்சு போன்ற மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த சமயமா என்ன இது அங்கே ஏதோ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இறங்கி போய் பார்த்தா ஒரு பொண்ணு அங்கே இறந்து கிடக்குறா. ஐயோ இப்போ நாம சாவ வந்தோம், அதை விட்டுப்பட்டு செத்து போன இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நம்ம விசாரிக்கலாமா அப்படின்னும் போது ஓகே நம்ம போலீஸ் தானே, என் வாழ்க்கையை முடிச்சிக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி இவளை என் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்குது. இவளை யார் கொன்னாங்கன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்க அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் படமே. ஆக்சுவலாக இந்த கேஸில் ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ செத்தவங்க எல்லாம் ஐடி கார்டு இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க. அதாவது அவங்க செத்தாலும் கணக்கு கிடையாது, அவங்க இருக்கிறதுக்குமே கணக்கு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள் இருந்தால் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாம் வெறி கொண்டு தேடுவாங்க. இப்போ இதில் யாரா கொண்டிருப்பா, எல்லா பக்கமும் கொள்றதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி இதுக்கு நடுவில் கண்டுபிடிக்கணும். அண்ட் நமக்கு டவுட் வரா மாதிரியே சில பேர் மேலே அதுவும் 100% கன்ஃபார்ம்டு இவனால அந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி டவுட்டோடவும் கொண்டு போகிற அந்த விஷயங்கள் முக்கியமாக இந்த படத்தில் பிடிச்சது அந்த கொலைக்கான காரணம். ஏன்னா இந்த மாதிரியான படங்களில் ஒரு சைக்கோ கொலைகாரன் இருக்கான், அவன் கொல்றதே ஜாலிங்க, கொல்றதை பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிப்பாங்க இப்படின்னு மேலோட்டமாக இல்லாமல் அந்த கொலைகாரன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அவன் சொல்கிற லாஜிக் படி பார்த்தாலும் அது கரெக்டாக ஃபீல் ஆகணும். ஸோ அப்படி இந்த படத்தில் அந்த கொலைக்கான காரணங்கிறது சூப்பராக இருந்துச்சு. ஸோ தமிழ் டப்பிங் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான்ப்பா. அப்புறம் இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாமான்னா அந்த டெட் பாடி சீனை வந்து அப்படியே அப்பட்டமாக காட்டுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றத இங்கே ஓப்பனாக காமிச்சாதான் ஹீரோயினுக்கும் அதுலேருந்து என்ன குழு கிடைக்கும்ன்ற மாதிரி அதை அப்படியே அப்பட்டமாக காட்டுவாங்க. ஸோ அந்த ஏரியா வரும்போது மட்டும் லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அந்த போர்ஷன் அப்படியே ஓப்பனாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது படம் வந்து கலர்ஸ் ஆஃப் த ஈவில் கோட் ரெட் அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன படமாச்சும் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் மேலே டவுட்னு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடுத்த என்னன்ற மாதிரி போயிடும். பட் இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக அப்படியே விசாரிச்சுக்கிட்டே போவார்ன்ற மாதிரி போகிற ரூட். ஆனால் நான் பொறுமையாக உட்காந்து பார்க்கறதுக்கு ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட் இருக்குது. இதில் கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பாரில் வேலை செய்கிறாங்கப்பா. பாரில் வேலை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல வேலைகளும் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஓப்பனிங்கே அந்த மாதிரி சீனை காமிச்சு விட்டு அப்படியே அடுத்த ஷாட்டில் பீச் ஓரமாக இறந்து கிடக்குறாங்க. யாரோ உங்களுக்கு உதட்ட பிச்சு எடுத்துருக்கிறான். டே யாரா அந்த சைக்கோ கொலைகாரன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த கேஸை விசாரிக்கிறாரு. அவர் ஏன் விசாரிக்கிறாரு, இப்படி எல்லா விஷயங்களுமே சூப்பராக போக கன்வே பண்ணுவாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு நம்ம பொண்ணை பற்றி எதுவுமே தெரியலையேன்னு அவங்க ஃபீல் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், எப்படா இந்த வேலை நடந்திருக்குன்ற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப பொறுமையாக விசாரிச்சுட்டு பாரு. கிட்டத்தட்ட கேஸே மூடியாச்சு, இதுக்கு மேலே என்னடா விசாரிக்க போற, அதான் முடிஞ்சிருச்சாடா அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ அடம் பிடிச்சி எல்லா பக்கமும் விசாரிப்பாரு. இந்த படத்தில் என்ன பிடிச்ச விஷயமே என்னன்னா, இதுக்கு ஈக்குவலாக அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னு அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்து என்ன நினைச்சுன்னு நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் அதுக்கு ஈக்குவலாக இவரும் விசாரிச்சுக்கிட்டு ரெண்டும் எப்படா மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமே போகும். ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் பண்ற ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது டே யாரா இவன் இப்படி என்னடா மிரட்டிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த கேரக்டரும் சரி, அவன் சைக்கோத்தனத்தை காட்டுற விதமும் சரி சூப்பரா இருந்துச்சு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு செக்ஸுவலா டார்ச்சர் பண்ணி அவளை கொன்னு போட்டுருக்கான், உதட்ட பிச்சு எடுத்துருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனை ஏன்டா யாருமே தேடாம ஓகே அந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு எப்படா நார்மலா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த மாதிரி நடந்தா எப்படா சும்மா விடுவீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. டே அமைதியா இருறா, ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரியே இருப்பாங்க. ஸோ ஹீரோ விசாரிக்க தான் இவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்ற விஷயமே புரியும். இதுல அந்த ட்விஸ்ட், அந்த எதிர்பார்க்காத மூமெண்ட் அதெல்லாமே ஒரு கடைசி ஒரு ½ மணி நேரம் தான். அது வரைக்குமே அந்த ஒரு ஐயோ வில்லங்கிட்ட மாட்டிக்கிட்டாலே இவங்கிட்ட போய் சிக்கிட்டாலேன்ற மாதிரி ஹீரோயினோட அந்த போர்ஷன் காட்டும் போதெல்லாம் டே சைக்கோல அவங்கிட்ட ஏமா போறன்ற மாதிரியே அந்த டென்ஷன்லயே கொண்டு போவாங்க. அண்ட் கிட்டத்தட்ட படம் முடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே கூட ஓகே நல்லா தான் போறீங்க, பெருசா ஒரு ஹை மூமெண்ட்ன்ற மாதிரி ஃபீல் ஆகலிடான்னு போது தான் கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் டோட்டலா கதையே. அண்ட் முக்கியமாக அந்த மாதிரி சீன்லாம் அப்பட்டமா இருக்கும். அதாவது அந்த மாதிரி சீன் காட்டுறது ஓகே, அதை ஓப்பனாவே ஒட்டுமொத்தமா காட்டுறதுன்றது இதுல கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். ஹீரோயினுக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த மாதிரி விஷயங்களை அப்படியே காட்டுவாங்க. ஸோ அதனால தனியாக பார்க்க வேண்டிய த்ரில்லர் படம் இது. ஆனால் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையாக போகும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் 2 மணி நேரம் படமாச்சு. 1 ஹவருக்கு அப்படியே பேனு தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெருசாக ஹை மூமெண்ட்டே இல்லையன்ற மாதிரி தான் தோணும்.
கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லா இருக்கும். இந்த 2 கிரைம் த்ரில்லர் படங்கள்ல ஃபர்ஸ்ட் தி அபேண்டன் படம் வந்து ஸ்டார்டிங்ல பொறுமையா ஸ்டார்ட் ஆனும், போக போக அப்படியே டென்ஷனை ஏத்திக்கிட்டே போயிட்டு கடைசியில் சூப்பரா முடிச்சாங்க. கொலைக்கான காரணமும் செமையா இருந்துச்சு. இந்த 2வது படம் நல்லா இருக்கு, பட் ரொம்ப பொறுமையா போய் கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் இந்த மொத்த விஷயங்களும் காட்டுற இடம் நல்லா இருந்துச்சு. ஸோ 2 படங்களுமே நல்ல படங்கள் தான். எனக்கு டென்ஷன் நிறைய இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் படம், இல்ல எனக்கு பொறுமையா போனாலும் நல்லா இருக்கணும்னா செகண்ட் படம். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.